கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. வேதத்தை மறைப்பதை நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரை, நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நான் நேற்று இருந்து சில குறிப்பு நேற்று இருந்து செய்தி ஏசப்பா பிறந்த செய்தியை, ஏசப்பா பிறக்கணும், ஏசப்பா அன்பு எப்படி மரியாள் வந்தாங்க, தேவதூதன் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது நேற்று செய்தியில் போட்டிருந்தேன். அதை இன்றைக்கி லேசாக முன்னோருமே வச்சுட்டு நான் பின்னால் என்ன நினச்சிங்கிறது காமிக்கிறேன். கிறிஸ்மஸ் பர்த்டே, ஆண்டோடைய பிறந்த நாள். அதனால் கண்டிப்பாக ஏசப்பா எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியணும். என் கிடச்சுன்னா ஏசப்பா எல்லா மக்களையும் மீட்டெடுக்கிற அந்த உலகத்துக்கு வந்தாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நேற்று எடுத்தேன் 1:28. அது இந்த மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவதூதன் சொல்லும்போது அவன் என்ன செய்யறாரு, அவன் பயப்படுறான், கலங்குறாங்க. இது எப்படி ஆகும்னு சொல்லி பார்க்குறாங்க. தேவதூதன் அவளை நோக்கி பயப்படாத, நீ தேவனத்தில் கிருபை பெற்றாள் அப்படின்னு 30 சொல்கிறாங்க. அப்போது அவன் சொல்கிறாங்க, தேவதூதன் சொல்கிறாரு, நீ கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவேன், அவருக்கு ஏசு என்று நீ பெயரிடுவாயாக அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு, தூதன் சொல்கிறாரு. அப்போ இவன் அதெல்லாம் நினச்சி பயப்படுறா. என்னோட ஒரு கன்னி பெண் வாலிப்பில், அதனால என்ன செய்யறாங்கன்னா கன்னி மயத்தில் தான் ஏசப்பா பிறந்து வரணும்னு சொல்லி போட்டிருக்கோம். கன்னி கற்போதி ஆகுவான்னு சொல்லி ஏசியா தீர்க்கதரிசியில் போட்டிருக்கோம். அது அன்பு சகோதரி சகோதரியே எடுத்து சொல்கிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில், ஏசாயா புக்கில் ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயாவில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லி என்ன சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கே லூக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிப்பெண்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நினைச்சாங்க, தேவதூதன் நினைச்சாங்க அவங்க பேசுகிறாங்க, கன்னி மரியாள்கிட்ட பேசுகிறாங்க. நிறைய பெண்கள் மேசியா என்னுடைய வயிற்றுலேருந்து பிறக்கணும்னு சொல்லி நிறைய கன்னிப்பெண்கள் பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து நடந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் ஆண்டவர் செலக்ஷன் பண்ணது கன்னி மரியாளுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே தேவதூதன் போய் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க பயப்படுறாங்க, அதை குறித்து என்ன செய்கிறாங்க, கலங்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. 31ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக. அப்போ ஏசு என்று பெயரிடுவாங்கன்னு சொல்லி நான் லூக்காவில் சொல்கிறேன். அதை மத்தேயுவில் சொல்லுவேன். அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லுகிறாரு. அந்த 34ஆம் வசனத்தில் என்ன போடுதுன்னா, மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆக புருஷனை அறியணுங்கிறார் சொல்லி சில காரியங்கள் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது நீ புருஷனை அறியலைன்னு சொல்லி கலங்காதே, உன் இனத்தாளாகிய எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறார், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது இவைகள் 6ஆம் மாதம். அதனால் தேவனான கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் அவர் வயதானவங்க முதிர் வயதில் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய முடியாது. தேவனால் கூடுற காரியம். ஆண்டவர் இந்த இடத்துல தேவன் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளை தேடி வர்றாரு. அப்போ பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறாரு. அப்போ அப்படி பரிசுத்தமாக இருக்கிறவங்களை அவர் சந்தித்து என்ன செய்கிறாரு, மேசியா அந்த உலகத்துக்கு வரணும், மீட்பார் வரணும்னு சொல்லி ஏசப்பா அந்த மகள் வயிற்றுலேருந்து பிறந்து வர்றதுக்கு தேவதூதன் நினைச்சாரு சொல்கிறார். அப்பாவை என்ன சொல்லுவான்னா, என்ன இது எப்படி ஆகும் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்லுவார் தேவதூதன் 35ஆம் வசனத்தில், தேவதூதன் அவளுக்கு பிரேத்திரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும், பரிசுத்தாவின் வருவார் உண்மையில நிலைநாடுவார். அப்போ கர்ப்பவதி ஆகுவேன், அவர் என்ன தேவனுடைய குமாரன் என்னப்படுவார் அப்படின்னு சொல்லி இந்த தேவதூதன் சொல்லியிருப்பார். என் அன்பு சகோதரியே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அந்த மரியாள் நினச்சி நாங்கள் பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு அப்போ அவங்களுக்கு ஏசப்பா சுமக்கும் போது ஒரு வாழை வயது தான். அந்த வாழை வயதில் அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். இந்த உலகம் என்னென்ன கேள்விலாம் கேட்பாங்க, ஒரு பயம் இருந்திருக்கும், திகில் இருந்திருக்கும். அதே மாதிரி முதிர் வயதில் இருந்த எலிசபெத்தில் அவங்க நினச்சிட்டாங்க, வயசான பிறகு கற்பம் தரிச்சிருக்காங்க. அவங்களே அற்பமாக தான் எண்ணும். இந்த உலகம் இப்படி தான் பண்ணும் அப்படிங்கிறது ஆண்டவர் இது ஒரு இது எடுத்துக்காட்டு.
அந்த உலகத்தை நீ பார்க்காத, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கேன்னா என்னை மட்டும் நீ பாரு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. என் அன்பு சகோதரி சகோதரியை ஆண்டவர்கிட்ட அவங்க ஒப்பு கொடுப்பா. 38 வசனத்தில் மரியாள் ஒப்பு கொடுக்குற ஒரே ஒரு காரியம், அதற்கு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆதரவு கிடக்கிறது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திற்கு போய்விட்டார். இப்போ தேவதூதன்ட்டு ஆண்டவர் விட்டார். ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய அடிமை, என் வயிற்றுலேருந்து மேசியை பிறக்கிறாருன்னா எனக்கு நான் உண்மையிலே கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நான் பார்க்கல அப்படிங்கிற முழுமையான ஒரு முடிவு எடுத்த பின்பாக அவன் சொல்லிட்டான், நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அவங்க ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி அவங்க முழு சம்மதத்தோடு நேராக என்ன செஞ்சாங்க, யோசேப்பு அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கணவன், அவர் அங்கே நித்திரையாக தூங்குறாரு. அங்கே நல்லா தூங்கியிருக்கிற சொப்பனத்தில் ஆண்டவர் நினைச்சு வெளிப்படுறாரு. ஏன்னு நினைச்சா அந்த யோசேப்பு என்ன செஞ்சிருப்பாருன்னா, யோசேப்பு வந்து இப்போ இதுக்கு மரியாள் வந்து இங்கே பேசிட்டு வந்துருக்கிறாரு. எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாங்கன்னு தெரில. அவள் கற்போதியாக இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாரு. கேள்விப்பட்டு அவள் வந்து உடனே இங்கே வந்து வரல. அவள் வந்து அவள் குழந்தை உண்டாயிருக்கான்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிற கேட்டு இப்படி பேசுகிறத அவர் காதில் கேட்டிருப்பார். கேட்டோன்னே அவன் நீதிமானாக இருந்ததுனால அவளை தள்ளிவிட என்ன செஞ்சான், சிந்திச்சு கொண்டிருந்தான். அவன் நீதிமானாக இருந்ததுனால அவளை தள்ளிவிடுறதுக்கு இப்படி கற்போதியாக இருக்காங்க, இவங்க வேண்டாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களாம். இதில் போட்டிருக்கு 18 வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 18 இயேசு கிறிஸ்து ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாய மரியாள் யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளுக்கு இப்போ உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னு சொல்லி அவன் சிந்தித்து தான் கொண்டுகிட்டு இருக்கான். தேவதூதன் இறங்கி வந்துட்டார். தேவதூதன் நேரம் அவன் டக்குன்னு இறங்கி விட்டார். அப்பப்போ எல்லாரும் பேசியிருப்பாங்க, இவன் எப்படி கற்பூதி ஆனால் வச்சான்னு சொல்லி நிறைய கொஸ்டினில் இருந்திருப்பாங்க. ஆனால் யோசேப்புக்கு கேள்விப்படுறாரு. யோசேப்பு கேள்விப்பட்டோன்னு என்ன செய்கிறாங்க, அந்த மனசு கஷ்டப்படுறாரு. அப்போ தூக்கம் வராமல் இருந்திருப்பார். அப்போ சிந்திக்கிறாரு. அவர் நீதிமானாக இருந்தனால யார்ட்டையும் எந்த வார்த்தையும் சொல்லலை. வேண்டாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளிடணும், வேண்டாம் அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணார். முடிவு பண்ணிக்கிட்டு சிந்தித்து கொண்டிருக்கும் போதே தெய்வதூதன் வந்துட்டார். பரிசுத்த ஆவியினால் நினச்சிருக்காங்க, கர்ப்பம் உண்டாயிருக்காங்க, அதனால் நீ அவளை தள்ளி விடுறதுக்கு நீ ஐயப்படாத, அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் என் அன்பு சகோதரி அவன் ரகசியமாக அவளை தலைவன் பார்த்தாரு. ஆனால் அவர் வந்துட்டார், வேகமாக வந்துட்டார். ஐயப்படாதே அப்படின்ட்டு 20ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே ஏசாயாவை பார்த்தோம். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றார். தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வாதி தேவன் ராஜாதி ராஜன் ராஜகுமாரன் உலகத்தில் இறங்கி வருகிறார். ஒரு ஏழை குடும்பத்தில் ஏழை ரூபம் எடுத்து வருகிறார். பெரிய பணக்கார இடத்துல வரலாம். அவர் தேவகுமாரன், அந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவன் ராஜாவுடைய பிள்ளைகள். அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவர் நிறைய தூதர்கள் அங்கே ஏகப்பட்ட தூதர்கள் அங்கே இருக்காங்க. பூமியிலே நிறைய தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்மளுக்கு பணிவிடை தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புவேன் இருக்கிறாரு. அவர் நம்ம கூடயே இருப்பாங்களா, நம்ம பேசுகிற வார்த்தையை கவனித்து அந்த வார்த்தை கொண்டு அங்கே கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு தூதன் இருக்காங்க. நிறைய தூதன் தெரிஞ்சுறாங்க இருக்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் அதான் சொல்லுவார், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற, அதனால வார்த்தைன்னு சுருக்கமாக இருக்கட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். எங்கிட்ட நம்ம வார்த்தைகளை பேசுறதுனால அதில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிள் வசனம் போட்டிருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட பாவத்து நம்ம வார்த்தைகளை அதிகமாக பேசி தேவையில்லாத வார்த்தைகளை, ஆண்டவர் பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் கோவப்படுத்திடக்கூடாது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தான் ஞானமாக பேசுங்க. எங்கன்னா ஆவி அடக்காதவன் மதிலிணைந்த பட்டணம் போல இருக்கிறான்னு சொல்லி நீதி மொழிகளில் போட்டிருக்குது. இந்த அன்பு சகோதரி நிறைய காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்போது கர்த்தர் அதை
கவனித்து கேட்பான்னு சொல்லி மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. என்னாகும் 12ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே போட்டிருக்கோம். மோசைக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசினாங்க, அதை கர்த்தர் கவனித்து கேட்டாருன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அதுதான் ஆண்டவர் சொன்னார், வார்த்தைகள் எனக்கு சுருக்கமாக இருக்கட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அன்பு சகோதரி சகோதரியே, அவர் சிந்திச்சுட்டு தான் இருந்தார். தேவதூதன் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. அவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் படி இப்படிலாம் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி ஏசியா தீர்க்கதரிசி போட்டுக்குது நடக்குது. அப்போ சொல்கிறாரு, யோசிப்பிட சொல்கிறாரு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், அதாவது இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று நான் சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசி என்று பெயரிட்டான். யோசேப்பு ஏசி என்று பெயரிட்டுட்டாரு. ஆனால் அவர் தேவதூதன் அவர்கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் அவளை சேர்த்து கொள்கிறாரு. அவர் அந்த பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும், பையன் ஏசப்பா பிறக்கிற வரைக்கும் நினைச்சது அவங்க பிறந்த பிறகு ஏசின்னு பேர். இதில் எத்தனை பேர்லாம் அவங்கள அவமானப்படுத்தாங்கன்னு இதில் போடலை. ஆனால் வேதவசனத்தில் இங்கே நடந்ததுலாம் போடுறாருந்தான் இந்த உலகம் நினச்சேதான் காணாதுன்னு சொல்லி தான் நினச்சி போட்டு எதில் போட்டிருக்கோம். யோசேப்பு யோவானில் கடைசி அதிகாரத்தில் போட்டிருக்கோம். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்கள் எல்லாமே எழுதப்படுமானால் இந்த உலகமே காணாதுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. யோவானில் கடைசி அதிகாரம், கடைசி வசனம். அன்றைக்கி அன்பு சகோதரி சகோதரி இதுக்குள்ளே இத்தனை காலங்கள் போய் எவ்வளோ நாள் போச்சுன்னு தெரியாது. நிறைய போனாங்க. நிறைய 10 மரியாளுக்கும் பாருங்கள் குழந்தை உண்டாயிட்டான்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி நேரே எழுதினாங்க. நேராக எலிசபெத் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. வேகமாக அங்கே போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு பண்ணைக்கு ஸ்பைக் இருக்குது. ஒரு மீன் வச்சா ஷார்ட் எடுத்தால் டங்குன்னு பைக் அங்கே போயிடும். சைக்கிள் எடுத்தால் சைக்கிள் எடுத்து போயிடும். ஆனால் காரு பஸ்ஸு ட்ரெயின் எந்த வசதியும் கிடையாது. நடந்தான் போகணும். அப்போ அந்த இடத்துக்கு எலிசபெத்தம்மா இருக்கிற இடத்துக்கு நேரே போய் அவங்ககிட்ட போய் 3 மாதம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்க, தன்னை திடப்படுத்தி அந்த அம்மா அவங்க நிறைய ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சுருப்பாங்க, இவங்க இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நினச்சாங்க நிறைய மக்கள் ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆனாலும் அந்த அவமானத்தெல்லாம் நினச்சிருந்தாங்க, தாங்கினாங்க. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோளே ஏசு ஆண்டவர் பேசின காரியங்கள் ரகசியம். நீதிமான இடத்துல தேவனுடைய ரகசியம் இருக்குன்னு வசனம் இருந்தவரை தேவனுடைய ரகசியம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் உலக மக்கள் என்ன பேசுனா அதை கொடுத்து அவங்க என்ன செய்யலை, பெருசாக எடுக்கல, காது கொடுத்து கேட்கல, கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா இந்த மேசியா உலகத்துக்கு பிறக்க போகிறாரு, நம்மளை சாட்சி பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கொடி தோத்துறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யோசிப்பு நம்பிக்கிட்டார்கள், அது போதும் தான் இருந்திருப்பாங்க. அவங்க நினைக்கப்பட்ட கணவன் நினச்சிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் இங்கேயும் பேசி தெய்வத்தை அங்கேயும் பேசி அவங்கள நினச்சிருந்தாங்க, பாதுகாத்தாங்க. ஏசப்ப அந்த உலகத்தில் பிறந்து அவங்க மரியாதை யோசிப்பில் அவங்க நினச்சினாங்க வளர்ந்தாங்க. ஆனால் நீ அன்பு சகோதரியே அந்த என்ன செஞ்சாங்க, அவளை அறியாது இருந்தாலும் அவருக்கு ஏசி என்று பேரிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் லூக்காவில் நீங்கள் வந்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம். ஏசப்பா அங்கேருந்து நினச்சிருந்தாங்க, யோசிப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பேரிட்டான்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படி ஏசு என்று பேரிட்டார். ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்கோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வாசிக்கேன். அந்நாட்களில் அவர் சேர்த்துக்கிட்டார். சேர்த்த உடனே உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகசு ராஜானால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டது. எத்தனை பிள்ளைங்க யாரெல்லாம் இருக்கா, ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்கீங்கிற குடிமதிப்பு எழுதுறதுக்காக யோசிப்பு நினைச்சுறாங்க போக வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க குழந்தை நிறைய மாதம் அவங்கள கூட்டிகிட்டு என்ன செய்ய போகிறாங்க. அப்பொழுது யோசிப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தன்மாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்புதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் நாசரேத்து ஊருக்கு யூதயா நாட்டில் உள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போகிறாங்க குடிமதிப்பு எழுத. அங்கே தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் வந்தது. குழந்தை பிறந்துச்சு. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால்
பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்தினார். அப்போ முன்னணியில் போய் நினச்சிட்டாங்க, கிடத்திட்டாங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய தூதன் வந்துட்டாங்க. குழந்தை பிறந்தோன்னே தெய்வ தூதன் நினச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அங்கே நிறைய மேய்ப்பர்கள் அங்கே இருக்கிறாங்க, வயல்வெளியில் இருக்கிறாங்க. ராத்திரியிலே தங்கள் மந்தை காத்து கொண்டு இருந்தாங்க. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை எங்கே வந்துட்டார்? இப்போ மந்தை மேய்ப்பன் இயேசு பிறந்திருக்கிறத எல்லாத்துக்கும் பிரசித்தப்படுத்துறதுக்கு மேய்ப்பன்ட்டு வந்து சொல்ல வர்றாரு. இந்த மேசியா பிறக்கிறதுக்கு மரியாதை சந்திச்சாங்க. மரியாதை சந்தித்து ரெண்டாவது யோசேப்பிட்ட போய் பேசுகிறாங்க தெய்வதூதன். அந்த அம்மாவுக்கு அந்த மரியாதைக்கு அவங்க நேர்மைப்பட்ட கணவன்ட்டு பேசுகிறாங்க. இப்போ குழந்தை வந்து பிறந்துட்டு குடிமதிப்பு எழுதுறதுல கலிலே நாட்டில் ஆஸ்திரேலிய ஊரில் யூதயா நாட்டில் பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். அவ்விடத்தில் அவர்களுக்கு பிரசவ காலம் வந்துட்டு அங்கே நினச்சிருந்தாங்க, சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி சத்திரத்தில் முன்னணியிலே கிடத்திருந்தாங்க குழந்தைய. அங்கே அப்போ அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் வச்சுருந்தாங்களா, ராத்திரியிலே தங்கினார்கள், மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமையை அவர்களுக்கு நினச்சினா சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள், பயப்படுறாங்க. கர்த்தருடைய மகிமை செஞ்சுது, சுற்றிலும் பிரகாசிச்சது. கர்த்தருடைய மகிமை என்ன எப்படி இருக்கும்? செம்ம வெளிச்சமாக இருக்கும். அந்த இடத்துல நிற்கவே முடியாது. ஒருவரும் வாசம் செய்யக்கூடாது, ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் தான் நம்ம தேவன். அங்கே இருக்கிற தூதர்கள் இறங்கி வர்றாங்க. உலக ரட்சிகர் பிறக்கிறதுக்கு சின்ன எல்லா தூதனையும் அனுப்ப மாட்டாங்க. ஆண்களோட பக்கத்தில் இருக்கிற தூதர் தான் அனுப்புவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பயபக்தியோடு வந்து இந்த பூமியில் தேவகுமாரன் பிறக்கிறதுக்கு ரொம்ப பயபக்தியோடு யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அவர் வந்து அழகாவது சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காரியத்தை சொல்லணும்னா எல்லாத்தையும் தூத்தி திரிச்சுட்டு அலைவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மடியில் படுத்துக்கிட்ட கூட நிச்சயம் ரகசியத்தை சொல்லாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அலைவையா அதே போல் தேவதூதன் வந்தாங்க, வந்து மந்தை மேய்க்கிறோம்னு சொல்கிறாங்க. ஏன்? இயேசு பிறந்திருக்கிறத எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும். அதுக்காக அவ்வேளையில் கட்டளை 9 அதிகாரம் 9 அவ்வேளையில் கட்டளை தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து மேய்ப்பர்கள் மத்தியில் சொல்கிறாங்க. மேய்ப்பர்கள் மத்தியில் வந்து என்ன செய்கிறாங்க? கிறிஸ்து என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். முன்னணியில் கிடத்திருப்பாங்க, துணியில் சுற்றி வச்சுருப்பாங்க பிள்ளைய, இதுதான் உங்களுக்கு அடையாளம்னு சொல்லி அழகாக தெளிவாக நினச்சிடாரு சொல்கிறாரு. அதில் பாருங்கள், அச்சனமே 13 அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி அவருக்கு பரமசேனைகள் நிறைய சேனைகளை வந்துட்டாங்க தூதர்கள். இந்த குழந்தை பிறந்ததுக்கு வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கிற தேவ தூதன் தான் நினச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அச்சனமே உடனே பரமசேனை திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்படியே தேவனை துதிக்காங்க. அப்படின்னு சொல்கிறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷங்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நினைச்சு நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னாங்க. அவங்க உடனே சொல்லிவிட்டு, அவங்க மேய்ப்பர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க உடனே பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பரலோகத்துக்கு போன உடனே மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க? காலையில் போவோம்னு சொல்லி போகல, உடனே கிளம்பிட்டாங்க. உடனே கிளம்பி இருக்குது, கர்த்தர் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார். ஒருவரை நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக பெத்லெகேம் ஊரில் நடந்திருக்குது, இது கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். அவங்களுக்கு கர்த்தர்னு சொல்லி வெளிப்பட்டாச்சு. அந்த தேவ தூதனும் கர்த்தரால் இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாங்க? இறங்கி வந்துட்டாங்க. வந்து தீவிரமாய் 16 பார்த்தீங்கன்னா,
தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இதயத்திலே எடுத்து வைத்து சிந்தனை பண்ணினான் அப்படின்னு பார்க்குறோம். உடனே மேய்ப்பர்கள் எல்லாத்துக்கும் உடனே இருந்துச்சுனாங்க பிரசித்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் உலகம் எல்லாத்துக்கும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆளுக்கு சொன்னதான் முதல்ல 10 பேருக்கு தெரிஞ்சுவேன், அப்போ 10 பேருக்கு தெரிஞ்சாங்க, 100 பேருக்கு தெரிஞ்சுவேன். டக் 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 டக்குன்னு போய் என்ன செஞ்சாங்க, தேவன் ஆண்டு பிறந்துக்குதே நற்செய்தி பிரசித்தமாகி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டாங்க. வாயில் அப்படியே சடத்தடன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரே ராத்திரியே போயிருக்கோம். மரியாளும் அந்த சங்கதி எல்லாம் என்ன செஞ்சார், தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார், சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு எல்லா ஆற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து திரும்பினார்கள். பிள்ளைக்கு திரும்பிட்டாங்க. தேவனை என்ன செஞ்சாங்க, பிறந்ததை எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க தேவனை மகிமைப்படுத்தி துதித்து திரும்பினார்கள். எல்லாத்துக்கும் சொல்ல போயிட்டாங்க, பிரசித்தப்படுத்த போயிட்டாங்க. ஹல்லேலூயா, பிரசித்தப்படுத்த போயிட்டாங்க. ஆனால் ஏரோதுக்கு வைத்த கலக்கிட்டு மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ஏரோதுக்கு வந்துச்சு பெரிய பிரச்சனை. அங்கே என்ன பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க. ஏசப்பா பிறந்த செய்தி எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டாங்க. இந்த சாஸ்திரிகள் எடுத்துருந்தாங்க, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அது ஏரோது ராஜா கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எருசலேமில் இருக்கிற எல்லாரும் நினச்ச ஆரம்பிச்சிட்டாங்க, கலங்கிட்டாங்க. இந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க, நட்சத்திரத்தை பார்த்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வழி விலகி என்ன செஞ்சாங்க, அரண்மனையில் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அந்த ராஜாவுக்கு என்ன செஞ்சு தெரியப்பட்டுட்டு அவரே என்ன ராஜா அவர் என்ன செஞ்சுக்காரு, யூதருக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார் ஏரோது. ஆனால் நம்ம யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கேன்னு சொல்லி சாஸ்திரிகள் வந்து கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டு கலக்கம் வந்துட்டு, கலக்கம் வந்த உடனே அவன் பிரதான ஆசாரியன் ஜனத்தின் வேதபரகன் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்தார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் அவங்களை விசாரிக்கிறான். யார்கிட்ட? சாஸ்திரிகளை விசாரிக்கிறான். அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் அதேனென்றான். யூதயா தேசத்திலே பெத்லகேமிலே யூதாவின் பிரபுகளின் சிறியதாக இருந்தும் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். எழுதப்பட்டிருக்கு என்றார்கள். அது வந்து எதில் இருக்குது? மீகாவில் இருக்குது. இந்த வசனம் வந்து மீகாவில் இருக்குது. பிறப்பார் சொல்லி 5ஆம் அதிகாரம்